நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசும்படியாக கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்வேன். ஆமேன். இரட்சணை நாளிலே அவர் நமக்கு உதவி செய்வாராம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஆமேன். ஒருவேளை மனுஷர்களுடைய உதவிக்காக இன்றைக்கு நீங்கள் நிற்கலாம். எனக்கு இந்த மனுஷன் உதவி, இந்த காரியத்தில் உதவி செஞ்சுட்டா போதுமே, என் வாழ்க்கை நல்லாயிருமே என்று சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு மனுஷர்களையோ உலக காரியங்களையோ நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம். அது நமக்கு நிலையான ஒரு நன்மை தரப்போவதே அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு உதவி செய்தேன். 2 கொரிந்தியர் 6:2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து உதவி செய்யக்கூடிய நாள், உங்களுக்கு இரட்சணியத்தை கொடுக்கக்கூடிய நாள். எந்த நாள்? வெகு தூரம் அல்ல. இவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களா? வெகு தூரம் அல்ல, அது இப்பொழுதே, இன்றே அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வாராம்? ஏசாயா 41:13 பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சிறுமை யார் இன்றைக்கு ஒரு சிறுமையோடு இருக்கிறீங்களோ, அவருடைய பிள்ளைகளாக இருந்து ஒரு சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட சிறுமையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அந்த சிறுமையில் இருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருப்பாராம். ஆமீன். இந்த உலகத்தில் பணம், பதவி, எல்லாம் வசதி எல்லாம் இருக்கும்போது அவங்க மேலே என்ன செய்வாங்க? அநேகர் இரக்கமாக பிரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படியே மாறுபட்டவர். அவர் சிறுமைப்பட்டவர்கள் மேலே தான் அவர் இரக்கமாக இருப்பார். இன்றைக்கு ஒருவேளை அநேக காரியத்தினால் நீங்கள் ஒரு சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களினால், உங்கள் கூட இருக்கிற மனிதர்களால் ஒரு சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேல் அவர் இந்த நாளில் இரக்கமாக இருப்பாரா? இரக்கமாக இருக்கிறதோட மாத்திரமல்ல, அவர் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் கேட்கும்படி அவர் செய்திருக்கிறார். இரக்கமாக மாத்திரம் அவர் இருப்பதில்லை, அதோடு கூட இரக்கமாய் இருந்து அவர் உதவி செய்வாராம். இப்படி அனுக்கிரக நாட்களிலே, இரட்சணிய காலத்திலே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே இந்த வேளையில் சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையின்படி ஜெபிங்க. ஜெபிப்போமா. இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே, ஒரு ரட்சிப்பில்லாதபடி, அப்பா, ஒரு உதவி இல்லாதபடி, நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன் என்று சொல்லி அங்கலாய்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, நீரப்பா, நீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கினீரப்பா. சிறுமைப்பட்ட என் ஜனத்தின் மேல் நான் பிரியமாயிருந்து, அவர்கள் மேல் நான் இரக்கமாயிருந்து, நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். இரட்சணிய நாளிலே, அனுக்கிரக காலத்திலே நான் உதவி செய்வேன். இது இப்பொழுதே இரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. சிறுமைப்பட்டு ஜெபிக்கிற, உதவி இல்லாதபடி ஜெபிக்கிற, நீர்தான் துணை என்று சொல்லி உம்முடைய பாதப்படியில் கெஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின்படி இந்த நாள் ஒரு அனுக்கிரக நாளாய் மாறட்டும்ப்பா. நீர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும். எந்தெந்த காரியத்தில் அப்பா ஒரு உதவி தேவை என்று சொல்லி அங்கலாய்த்து ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய மனம் திரும்புதல், அதே போல கடன் பிரச்சனை, நோய் என்கிற அந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளையில் அப்பா நீர் ஒரு அனுக்கிரகத்தை கட்டளையிடும், ரட்சிப்பை கட்டளையிடும். அழுத்துகிற எல்லா கிரியைகள், அழுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், கடன் பாரங்கள், நோய் என்கிற சத்ரு, பிசாஸ் என்கிற சத்ரு இந்த நாளில் முற்றிலுமாய் உம்முடைய நாமத்தினாலே கட்டப்படட்டும் தகப்பனே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கட்டுகள் இந்த வார்த்தையின்படி இந்த இரட்சணிய நாளில் முற்றிலுமாய் அறுக்கப்படட்டும் தகப்பனே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யுங்கப்பா. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.